வெல்கம் டு Xylem. So நம்ம Xylem State தமிழ் சேனல்ல question of the day series பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அதுல நம்ம transition and inner transition லெசன்ல இருந்து ஒரு oxidation state பேஸ் பண்ண question தான் நம்ம பார்க்க போறோம். Let's start. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ Xylemல XPL பேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்க அந்த நீங்க நீட் படிக்கணும் அப்படின்னா கூட ஃபர்தரா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். So பாத்தீங்கன்னா Xylem Premier League which is online crash course. So after discount la poga உங்களுக்கு 4275. This is for the only material course fee, and then including study material and tab பாத்தீங்கன்னா 19,574. and இது பாத்தீங்க அப்படின்னா LMRP which is last minute revision program. already நீங்க நீட் படிச்சிருக்கீங்க. so உங்களுக்கு ஒரு quick revision வேணா you can go for this, and these are the part will be covered in the LMRP program. Okay, so idume வந்து after discount 10,000 plus GST. so this is an offline XPL batch. so first online XPL batch, this is an offline XPL batch. okay, so யாரெல்லாம் enroll ஆகணும்னு நினைக்கிறீங்களோ exam முடிச்சிட்டு குயிக்கா enroll ஆயிக்கோங்க. okay, yes, fine. so உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு. okay, so இது ஃபர்ஸ்ட் இயர்ல so நம்ம Xylemல 50 plus MBBS seats வந்து enroll பண்ணிருக்காங்க students. okay, yes guys, so let's come. yeah, this is a number. உங்களோட seats நீங்க வந்து இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். okay guys, so let's start the question. so யாருக்கெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படியோ அவங்க இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. so ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். okay, so let's start. so question another, which metal in the plus in the 3D series exhibit +1 oxidation state? okay, +1 oxidation state most frequently and why? so in the metal வந்து +1 oxidation state show பண்ணும். it is copper. correcta? எதனால? what is the reason? because copper ஓட atomic number 29. it is an exceptional configuration. so அப்போ அதுக்கு என்ன configuration, electronic configuration வரும்? this is 3d10 4s1. அப்போ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு அப்படின்னா this will become copper +1 which is 3d10. சொல்லலாமா? this is 3d10. அப்ப அங்க fully filled configuration ஆகுது. காப்பர் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் போது fully filled configuration which is more stable. கரெக்டா? அதனாலதான் காப்பர் +1 is more stable அப்படின்னு சொல்றோம். clear guys? okay, அடுத்த question வரலாம். let's check out the answer. okay, so copper, so 3D series la +1 oxidation state பாருங்க because of the electronic configuration. okay, let's come to the next one. transition metals are shows high melting point. see இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா very simple. இந்த மூணு வேர்டு okay இல்ல ரெண்டு வேர்டு எழுதினீங்கனாலே மார்க் கன்ஃபார்ம். so என்ன வேர்ட்? number of unpaired electron. okay, number of unpaired electron is directly proportional to the interatomic metallic bonding. okay, அப்படி அங்க unpaired electron ஜாஸ்தி இருக்கறனால metallic bondingம் ஜாஸ்தி இருக்கு. அப்ப bonding ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஈஸியா நம்மளால மெல்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா force of attraction ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீங்க ஹை எனர்ஜி கொடுத்துதான் அங்க என்ன பண்ணணும்? you have to melt it. கரெக்டா? okay, அதனால unpaired electron is directly proportional to interatomic metallic bonding. பட் இத பத்தி நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. let's discuss. okay, so இதுல பாருங்க. okay, இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. yes, so இந்த மெல்டிங் பாயிண்ட் பத்தி சொல்லும் போது கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டாலிக் பாண்டிங். எப்ப மெட்டாலிக் பாண்டிங் ஜாஸ்தியா இருக்கும்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். சோ அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா மெட்டாலிக் பாண்டிங்கும் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். கிளியர்? சோ இதனாலதான் சோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 5 எலக்ட்ரான்ஸுக்கு மேல என்ன ஆயிடும்? டி ஆர்பிட்டல்ஸ்ல டி சப்ஷெல்ல நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப D6 D7 D8 வரும்போது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு? கம்மி ஆயிட்டே இருக்கு. சோ அதனாலதான் ஆல்மோஸ்ட் கிராஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அகைன் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அண்ட் தென் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இங்க 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம ரீட் பண்ணலாம். The melting point of the transition metals are high. It is because that metallic bonding நம்மளுக்கு தெரியும். So left to right ல என்ன ஆயிட்டே இருக்கு, melting point first increase ஆகுது. It is because of the unpaired electron. Greater the number of unpaired electron, greater is the metallic bonding. So D5க்கு மேல அங்க என்ன நடந்துட்டே இருக்கு, pairing நடந்துட்டே இருக்கறனால next கம்மி ஆகுது. Fine, super. Next என்ன பாயிண்ட் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. For example, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சீரிஸ் which is scandium to zinc எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெனாடியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ பட் மேங்கனீஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் மேங்கனீஸ்க்கு கம்மி ஆகுது அண்ட் ஸ்டில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு? யாரை விட? அயனை விட. அயன்ல 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸா இருக்கு, பட் மேங்கனீஸ்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஆனா அயனோட மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. சேம் லைக் டிசி டெக்னீஷியன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோ இந்த மேங்கனீஸ் ஹாஃப் ஃபீல்டா இருக்கு, கரெக்டா? ஹாஃப் ஃபீல்டா இருக்கும் போது which is a stable configuration. அதனால அங்க இருக்கிற இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மேங்கனீஸ் என்ன சொல்லுது, ஓகே நான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கேன், தட் மீன்ஸ் நான் D5 இருக்கும் போதே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கேன், எனக்குலாம் அந்த அளவுக்கு இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா அயன் என்ன பண்ணுது, ஓகே நம்ம 3D6 தான் இருக்கும், அதனால நிறைய இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் இருந்தாதான் நான் ஸ்டேபிளா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த பாயிண்ட் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் வந்து அயனுக்கு ஜாஸ்தியா இருக்கறனால we can say that iron is more melting point than the manganese. Okay, manganese கம்மியா இருக்கிற காரணம் because manganeseல interatomic metallic bonding இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் ரீசன். Okay, so this is the oxidation state based பண்ணிருக்கிற question guys. Okay, so and then this is a question for you. நல்ல question ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. one of the important question, கரெக்டா? so நம்ம next question of the day ல மீட் பண்ணலாம். bye bye, thank you.